ஆசிய கிண்ணம் இறுதி ஆட்டம் தமிழீழம் எதிர்கிழக்கு துர்கிஸ்தான். இங்கிலாந்து நேரம் பிற்பகல் 4:30 அளவில் தேசிய கொடிகள் ஏற்றல் மற்றும் கரை நிகழ்வுகள். பிற்பகல் 5:30 அளவில் இறுதி ஆட்டம் ஆரம்பம். அங்கீகரிக்கப்படாத நாடுகளின் சுதந்திர உதைபந்தாட்ட கூட்டமைப்பான கொனிஃபா 2025 ஆண்டு நடத்துகின்ற ஆசிய கிண்ண போட்டிகள். இந்த போட்டிகளிலே 3 நாடுகள் பங்கெடுத்துக் கொள்கின்றன. தமிழீழம், திபெத், கிழக்கு துர்கிஸ்தான். ஜூலை 1 தேதியிலிருந்து 4 தேதி வரை இங்கிலாந்திலே நடைபெறுகின்ற இப்போட்டிகளிலே ஜூலை 1 தேதி தமிழீழத்தை எதிர்த்து திபெத் அணியினர் விளையாடியிருந்தார்கள். இதிலே தமிழீழ அணியினர் 4-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று தமது முதலாவது வெற்றியினை பதிவு செய்திருந்தார்கள். 2 தேதி தமிழீழம் எதிர் கிழக்கு துர்கிஸ்தான் அணியினருக்கிடையே நடைபெற்ற போட்டியிலே தமிழீழம் 2-1 என்ற கோல் கணக்கிலே வெற்றி பெற்று தமது இறுதியாட்டத்தை உறுதி செய்திருந்தார்கள். 3 தேதி கிழக்கு துர்கிஸ்தான் எதிர் திபெத் அணியினருக்கிடையே நடைபெற்ற போட்டியிலே கிழக்கு துர்கிஸ்தான் அணியினர் 6-4 என்ற கோல் கணக்கிலே வெற்றி பெற்று தங்களுடைய இறுதி ஆட்டத்தினையும் அவர்கள் உறுதி செய்தார்கள். உலக தமிழ் உறவுகளே, வெள்ளிக்கிழமை 4 தேதி மாலை 4:30 மணிக்கு தேசிய கொடியேற்றல் நிகழ்வுடன் கலை நிகழ்வுகள் ஆரம்பமாகி இறுதி ஆட்டம் 5:30 மணிக்கு ஆரம்பமாகும். பல நாடுகளிலிருந்து பல முன்னணி வீரர்கள் பங்கெடுக்கின்ற இந்த இறுதி ஆட்டத்திலே தமிழீழ தேசிய அணி வெற்றி பெற வேண்டும். அதற்கு எங்களுடைய ஆதரவு அவர்களுக்கு நிச்சயமாக வேண்டும். konifa.tv இணையதளம் ஊடாக நீங்கள் அனைவரும் இதனை நேரடியாக கண்டுகளிக்கலாம். உறவுகளே, நாளை இங்கிலாந்து நேரம் 5:30 மணிக்கு இறுதியாட்டம் ஆரம்பமாகும். எல்லோரும் இணைந்து நமது தமிழீழ தேசிய அணிக்கு ஆதரவு